எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பர்த்டே அந்த ஈவெண்ட்டு ஜென்ரலாக அவர் பேசுகிறது தான் அனல் பறக்கும் அந்த ஸ்டேஜில். ஆனால் அந்த இடத்துல மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து உள்ளே போயிட்டு ஆண்டவர் ஒரு செம்ம ஒரு வைப் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரே வார்த்தை தான். திருமாவளவன் அவர்கள் சொல்கிற அதே தான் இவர் வேறு மாதிரி. இவர் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லியிருக்கார். திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை என்ன? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு வந்து சொல்லுவார். ஆனால் கமல் சார் வந்து என்னென்னா, யார் உங்களுடைய எதிரி அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவரே வந்து சொல்லிவிட்டு, சாதி தான் என்னுடைய முதல் எதிரி அப்படின்னு அவருக்கு உண்டான அந்த பேஸ் வாய்ஸ்லேயே வந்து அதை சூப்பராக ஃபயராக வந்து ஒரு சம்பவமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. உண்மையாங்க கமல் சார் மாதிரியான ஒரு அரசியலும் சரி சினிமாலும் சரி அவரை மாதிரி ஒரு நாலேஜ் உள்ள பர்சன் வந்து உண்மையாக ஒரு பெரிய கட்ஸ் இருந்தால் தான் அதெல்லாம் பேச முடியும். தில்லுக்கு துட்டு நிற்கிறவன்டா அப்படின்னா வந்து அது உண்மையாகவே கமல் சார் அப்படின்னே சொல்லலாம். சரி, அதாவது ஒரு கூட்டணி திமுக கிட்ட இருக்கட்டும், ஆனால் ஒரு மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு சென்ட்ரிஸ்ட் ஐடியாலஜி மையத்தை அதாவது இடதும் இல்லை வலதும் இல்லை அப்படின்னு வந்து ஒரு மையத்தை வந்து வச்சு நடத்துகிறவர். உண்மையாக அவரோட கட்ஸு அதுங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி ஹாய் ஹாய் பாய் அப்படின்ட்டு வந்து ஈஸியாக வந்து நம்ம கடந்து போயிடலாம், நல்ல பேர் எடுத்துடலாம். ஆனால் ஒரு கருத்தியலில் ஒரு சில விஷயங்களில் சில பிற்போக்குத்தனங்களை எதிர்த்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அதுதான் கமல்ஹாசன். நான் எப்பவுமே சொல்லுவேன், கமல் சாருக்கு வந்து சீஃப் மினிஸ்டராக இல்லை பிரைம் மினிஸ்டராகவே ஆகிறதுக்கு வந்து தகுதி இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியை வந்து ஒரு வட்டத்தில் கொண்டு போய் வச்சிட்டாரோ, டிஎம்கே அந்த திராவிடியன் ஐடியாலஜி அப்படின்னு. மேபி சீமானவர்கள் மாதிரி ஒரு தனிச்சு ஒரு கட்சியாக இருந்திருந்தா, சரி நான் போகிறத நான் தப்பே சொல்லலைங்க. இப்போ சீமானவர்கள் மாதிரி ஒரு தனிச்சு இருந்திருந்தால் கூட அவரோட பர்சன்டேஜ் ஏறி இருக்கும். நான் அவர் போகிறத சொல்லவே இல்லை. ஆனால் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்குன்னு ஒரு 4 எம்எல்ஏ சீட்டோ இல்லை ஒரு 2 எம்பி சீட்டோ இல்லை ஒரு எம்பி சீட்டோ இல்லை கமல் சாராவது அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஒரு எம்பி ஆகவோ இல்லை அப்படி ஒரு விஷயம் காட்டினாங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அது ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு ஒரு வருத்தம். அவர் வந்து அந்த பக்கம் போகிறாரு அந்த பக்கம் நிற்கிறாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதுதான் எனக்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்குது. அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எது எப்படியோ பட் இந்த மேடையில் அவர் என்ன பேசினார்னா, திருமாவளவன் அவர்கள் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அவர் என்னுடைய சகோதரர். அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒன்றுமே இல்லாமல் ஜீரோலேருந்து தொடங்கி இன்றைக்கி ஒரு விசிகான்ற கட்சியை இவ்வளோ பெரிய பொசிஷனில் வச்சுருக்கிறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியல், அந்த மாதிரி அரசியல்லாம் பண்ணுறது ரொம்ப ரேரு. அப்படிப்பட்டவரை நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து அங்கே விசிக தொண்டர்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணார். அதே மாதிரி களத்தில் தொடர்ச்சியாக 40 வருஷம் நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காரு திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். இன்னொன்று, எத்தனையோ வந்து இடையூறுகள் வந்து அவருக்கு, அதாவது ஒரு முதுகை காமிச்சு பல பேர் வந்து முதுகில் குத்திருப்பாங்க. அதாவது எப்படின்னா அவர் இந்த முதுகில் குத்துறது அப்படிங்கிறது ஒரு இன்டெரக்டாக பல அடிகளை அவர் பட்டதையும் வந்து எடுத்து சொன்னார். அதே மாதிரி அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் திருமாவளவன் அவர்கள்கிட்ட போய்ட்டு ஆதாயம் தேவையா இல்லை அரசியல் அதிகாரம் அரசியல் தேவையா அப்படின்னா, அவர் இந்த ஆதாயத்தெல்லாம் வந்து பெற்று அவருக்கு ஒரு ஃபேமிலி அப்படி இப்படின்னு ஒரு வேறு மாதிரி சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் அந்த அரசியல் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அந்த அரசியலுக்குள்ளே வந்து அவர் போயிட்டு அவர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு 10 பவுன் வந்து நகையை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அதை கூட வந்து கட்சிக்கு வந்து அவர் இது பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்து அவங்க அம்மா வந்து வரப்போகிற மருமகளுக்காக சேர்த்து வைக்கலாம் அப்படின்னாங்க. அதை கூட ஒரு கட்சிக்காக கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பேசின ஒரு விஷயம். ஸ்டேஜ் கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, பிளேயர் 6 அடிக்க ஆடியன்ஸ் எழுந்துப்பாங்க பாரு, அந்த மாதிரி சேரில் உட்காண்ட்ருந்த திருமாவளவன் அவர்கள் கமல் சார் பேச வந்து எழுந்து நிற்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் கமல் சாரே பார்த்தோம்னா, நீங்கள் உட்காருங்க நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு வேறு மாதிரி ஒரு வைபாக வந்து கொண்டு போயிட்டார். ஸோ அந்தளவுக்கு வந்து உண்மையாகவேங்க கமல் சார் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்களில் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, அவருக்கு இருக்கிற இந்த இடம் அப்படிங்கிறது, இப்போ திமுக வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது 6 தொகுதிகள் தராங்க இல்லையா விசிகாவுக்கு. அப்புறம் லோக்சபா நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது 1 சீட்டு தராங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த சீட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இன்க்ரீஸ் பண்ணாத ஒரு காரணத்தினால தானே இன்றைக்கி விஜய் சார் ஓப்பனாக ஒரு இது கேட்குறாரு. ஏன்னா சிறுபான்மையினர்களின் ஒரு பாதுகாவலர் அப்படின்னு கூட சொல்லலாம் யார் விசிக தலைவர் அவர்களை. ஏன்னா அவருக்குன்னு ஒரு எப்படி ஒரு ஓட்டு, அதாவது நாட் ஓன்லி வந்து பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டிஸ் ஓட்டு மட்டும் இல்லை, பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்
உடைய ஓட்டு வாக்குகள் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து வச்சுருக்காரு. அதே மாதிரி முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களுடைய அனைத்து சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வாக்கும் வந்து அவருக்கு வந்து பெரிய லெவலில் இருக்குது. அப்படிப்பட்டவருக்கு திமுக தரும் இந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, இது ரொம்ப கம்மி. அவருக்கு தர வேண்டிய சீட் அப்படிங்கிறது இன்னும் சீட் ஷேரிங் வந்து பெரிய லெவலில் கொடுக்கணும். பட் அது வந்து நடக்க மாட்டேங்குது. தொடர்ச்சியாக வந்து அவருக்கு பொது தொகுதிகளும் இல்லை அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய அந்த தொகுதிகளும் இதுதான் கமல் சாருக்கும் நடக்குது. கமல் சாருக்கும் வந்து பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கல. அட்லீஸ்ட் அவரை ஒரு எம்பியாவது கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து கமல் சாரை நிப்பாட்டியிருக்கலாம். மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடச்சிருக்கும். அதுவும் வந்து பண்ணலை. இதைத்தான் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு சேஞ்சாக, நான் ஏன் வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னா, விஜய் சார் பாருங்கள் ஓப்பனாக வந்து டிவிக்கில் ஓப்பனாக ஒன்று சொன்னார், திருமாவளவன் அவர்கள் வந்து வரணும். அது ஒரு இன்டைரக்டான ஒரு அழைப்புன்னு கூட இருக்கலாம். பட் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய மனசு, திருமாவளவன் அவர்களோட மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி டிவிகே தலைவர் வந்து சொன்னார். அதுதான் அவங்க. அதுவே அங்கே இருக்கக்கூடியவர் இங்கே வந்தார் அப்படின்னா நிச்சயமாக விசிகாவுக்கு கண்டிப்பாக ஒரு 15லேருந்து 20 சீட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். டிவிகேக்கு வந்தாங்கன்னா கமல் சார், திருமாவளவன் அவர்கள், சீமான், தளபதி விஜய் அவர்கள், அதாவது செந்தமிழர் சீமான் அவர்கள், டிவிகே தலைவர் விஜய் அவர்கள், எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள், நம்மளுடைய மக்கள் நீதி மய்யம் தலைவர், ஆண்டவர், உலக நாயகன், அரசியல் நாயகன் அப்படி கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவர் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மூன்றாம் அணியை உருவாக்குனாங்க அப்படின்னா சொல்லலாம், இது மாதிரிலாம் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சு வேஸ்ட்டாக தான் போச்சு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆச்சுன்னா பாருங்கள், எல்லாருமே வந்து வயசு அப்படிங்கிறது ரொம்ப வயசானவங்களும் இல்லை, ரொம்ப வயசு கம்மியானவங்களும் இல்லை, அரசியல் அனுபவம் வாய்ந்த யங்ஸ்டர்ஸ் பெரிய அளவில் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அலைன்ஸ். இந்த அலைன்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆச்சுன்னு வைங்களேன், வேறு லெவலுங்க. கண்டிப்பாக வந்து திருமாவளவன் அவர்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு டெப்டி சிஎம், ஒரு ஆட்சியில் பங்கு, இந்த அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறாருல அவர், அதெல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நடக்கும். பட் எங்கே இது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். பட் எது என்ன வேணால் மாறலாம் அரசியல் களத்தில். பட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த ஈவெண்ட் பார்க்கும்பொழுது. இந்த களத்தில் கமல் சார், எழுச்சி தமிழர் அவர்களை பற்றி பேசும்பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. கமல் சாருடைய அந்த விஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. பார்க்கலாம், அவங்க இருக்கக்கூடிய அந்த அலைன்ஸ் அப்படிங்கிறது நான் தப்புன்னு சொல்ல, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.